வணக்கம். யோகா பயிற்சி ஆரம்பிக்கிறோம். முதல்ல உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 1 நிமிஷம் பிரார்த்தனை. அவங்கவங்க கண்ண மூடி உங்க குருநாதர, கடவுள, குலதெய்வத்த வேண்டிக்கங்க. 1 நிமிஷம். அதுக்கப்புறம் நாம பயிற்சி ஆரம்பிக்கலாம். மெதுவா கண்ண தொறந்துக்குங்க. நாம நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் பார்க்க போறோம். இணைப்புகள பார்க்க போறோம். முதல்ல கால் 1 அடி அகலமா வச்சுக்கங்க. இடுப்புல கை வச்சுக்கங்க. என் கூட சேர்ந்தே செய்யணும். பார்த்துட்டு தனியா பண்ணக்கூடாது. நான் செய்ய சொன்னா நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிடணும். பாருங்க. கால் 1 அடி அகலம். இடுப்பு மேல கை இருக்குது. முதல்ல வலது கால தூக்குறீங்க. தூக்கிட்டு வலது பக்கமா 10 சுத்து சுத்துறீங்க. நீங்களும் கூட சேர்ந்து செய்யுங்க. வலது பக்கமா 10 சுத்து முடிச்ச உடனே இடது பக்கமா சுத்தணும். ஒரு பக்கம் முடிச்சவங்க இடது கால். இடது பக்கமா என்ன பண்றீங்க? 10 சுத்து சுத்துறீங்க. வலது பக்கம் முடிச்ச உடனே இடது பக்கம் சுத்தணும். ஒருவேளை யாருனாலயாவது பேலன்ஸ் பண்ண முடியலன்னா, பக்கத்துல ஏதாவது செவுரு இருந்தா நீங்க கைய பிடிச்சுக்கலாம். வயசானவங்க பண்ண முடியலன்னா, பக்கத்துல செவுத்துல கைய பிடிச்சுக்குங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். கால கீழ வச்சுக்குங்க. அடுத்த பயிற்சி கால் மூட்டுக்கு. கால் 2ம் சேர்த்து வச்சுக்குங்க. குனிஞ்சு முட்டி மேல கை வச்சுக்கணும். முதல்ல பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் செய்யுங்க. பாருங்க இந்த மாரி மூட்ட சுத்தணும். 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் சுத்தணும். இது சுத்தும்போது கண்ணு மூடி இருக்கணும். தலை முன்னால பார்வை இருக்கணும். கீழ பார்க்கக்கூடாது. நேரா பார்க்கணும். ஆரம்பிக்கலாங்க. மூட்டு மேல கை வச்சுக்குங்க. கண்ண மூடிக்குங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் சுத்துங்க. மெதுவா, பொறுமையா. பத்து முறை வலது பக்கம் முடிச்சவங்க இடது பக்கம் பண்ணுங்க. ஒருவேளை கண்ண மூடி செய்யும் பொழுது யாருக்காவது பேலன்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா கண்ண தொறந்தே பண்ணிக்கங்க. ஆனா கண்ண மூடி பண்ணா ரொம்ப நல்லது. எப்போ ஒரு பயிற்சியை பண்ணாலும் கண்ண திறக்காம கொஞ்ச நேரம் ஒரு 3 மூச்சு உள்ள போறதையும் வெளிய வரதையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் அடுத்த பயிற்சி பண்ணணும். அடுத்து கால் அகலமா வச்சுக்குங்க. இடுப்புல கை வச்சுக்குங்க. இப்ப இடுப்பு சுத்தணும். பாருங்க. கண்ண மூடி சுத்துறீங்க. முதல்ல பார்த்துட்டு கண்ண மூடிக்குங்க. வலது பக்கமா 10 முறை, இடது பக்கமா 10 முறை. பத்து முறை வலது பக்கம் முடிச்சவங்க மெதுவா கண்ண திறக்காம இடது பக்கமா 10 முறை பண்ணுங்க. முடிச்சவங்க வழக்கம் போல அமைதியா நின்னு 3 தடவை மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளிய போறதையும் வேடிக்கை பார்க்கணும். இது இடுப்புக்கான பயிற்சி. அடுத்து
முதுகு எலும்புக்கான பயிற்சி. பாருங்க, கால் அகலமா வச்சுக்கோங்க, இடுப்புல கை வச்சுக்கோங்க, முன்னால குனியணும், பின்னால மறுபடியும் பின்னால வளையணும். இந்த மாதிரி 10 முறை பண்ணுங்க. ஆரம்பிக்கலாம். 10 முறை. பத்து முறை முடிச்சவங்க மெதுவா கையை லூஸா தொங்க போட்டு 3 மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பாருங்க. மெதுவா கண்ணை திறங்க. அடுத்தது கால் அகலமா வச்சுக்கிறீங்க, கை வச்சுக்கிறீங்க. பாருங்க, இடது கையை முதல்ல எடுத்து இடது பக்கமா சரியணும், மறுபடியும் இடது கை வச்சுட்டு வலது பக்கமா சரியணும். இந்த மாதிரி 10 முறை செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு சின்ன விஷயத்தை கவனிச்சுக்குங்க. இந்த மாதிரி உடம்பு முன்னால போகக்கூடாது. உங்க உடம்புக்கு முன்னால ஒரு செவரும் பின்னால ஒரு செவரு, ஒரு அடியில 1.5 அடிக்கு 2 செவரு இருந்தா அதுக்குள்ள எப்படி செவுத்து அடிக்காம பண்ணுவீங்க? அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு என்ன பண்ணுங்க பாருங்க, இந்த இடுப்புல தான் உங்களுக்கு திரும்பணும். கண்ணை மூடுங்க. 10 முறை பண்ணுங்க. பத்து முறை முடிச்சவங்க கால் அகலமா வச்சு கையை லூஸா தொங்க போட்டு தலையை தொங்க போட்டு 3 மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே போறதையும் வேடிக்கை பாருங்க. மெதுவா கண்ணை திறங்க. அடுத்து கால் அகலமா வச்சுக்கோங்க, கட்டை விரல உள்ள வச்சு 4 விரலையும் மடக்கி உங்க மார்புக்கு நேராக கையை வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் லெவல்ல இருக்கணும், தோள்பட்டை ஹைட்டுக்கு இருக்கணும். இந்த 2 கைக்கு நடுவில் 1 அடி கேப் இருக்கணும். இப்போ என்ன பண்றீங்க, பின்னால ஒருத்தர் வந்து அப்படி குத்துவீங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், திரும்பி தலையை திருப்பி முதுகு திருப்பி பின்னால குத்தணும். அதான் 2 பக்கம். கண்ணை முடிக்குங்க. 10 முறை பண்ணுங்க. பத்து முறை முடிச்சவங்க கால் அகலமா வச்சு கையை லூஸா வச்சு தலையை தொங்க போட்டு 3 மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மெதுவா கண்ணை திறந்து பார்க்கணும். அடுத்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கான பயிற்சி. காலை 1 அடி அகலமா வச்சுக்கோங்க. இப்போ கையை மேலே தூக்க போறீங்க. கையை முன்னால நீட்டி கட்டை விரல்ல எல்லா விரலும் சேரணும். இப்போ என்ன பண்றீங்க பாருங்க, மெதுவா உங்க கை காது கிட்ட வரணும், புஜம் வந்து காது கிட்ட வரணும். இப்படி தனியாக அந்த பக்கம் போகக்கூடாது, காது கிட்ட வரணும்.
இந்த மாதிரி கண்ணை மூடி 10 முறை பண்ணுறீங்க. இதை முடிச்சுட்டு கண்ணை திறக்காம ரிவர்ஸில் ஆன்டி கிளாக் வைஸில் 10 முறை பண்ண போகிறீங்க. கண்ணை மூடிக்கிங்க. 10 முறை வலது பக்கம் 10 முறை இடது பக்கம் செய்யுங்க. பொறுமையாக பண்ணுங்க. பத்து முறை முடித்தவங்க ஓய்வு எடுத்துக்குங்க. 3 மூச்சு காத்து ஓய்வு. அடுத்து கை மூட்டுக்கான பயிற்சி. கால் 2 சேர்த்து வச்சுக்கோங்க. கை என்ன பண்ணுறீங்க பாருங்கள், இந்த 2 மூட்டையை ஒன்று சேர்த்தி 2 கையை கோர்க்கணும். கோர்த்துட்டு இந்த கையை சுற்றணும். இதில் மணிக்கட்டை சுற்றக்கூடாது. இங்கே ரொட்டேஷன் நடக்கூடாது. இந்த இடத்துல தான் சுற்றணும். பாருங்கள், கண்ணை மூடி உங்கள் கை வாய்கிட்ட வந்துட்டு போகணும். 10 முறை பண்ணுங்க. கண்ணை மூடி 10 முறை வலது பக்கம் 10 முறை இடது பக்கம். பத்து முறை முடிச்சவங்க 3 மூச்சு காத்து ஓய்வு எடுத்துக்குங்க. அடுத்து கால் ஒரு அடி அகலமாக வச்சுக்கோங்க. கையை முன்னால் நீட்டிக்குங்க. கட்டை விரலை உள்ளே வச்சு 4 விரலையும் மடக்கி மணிக்கட்டை சுற்றணும். 10 முறை வலது பக்கம் 10 முறை இடது பக்கம் செய்யலாம். பத்து முறை இடது பக்கம் 10 முறை வலது பக்கம். கண்ணை மூடி பண்ணணும். எந்த அளவுக்கு கண்ணை மூடி பயிற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அடுத்து கையை முன்னால் நீட்டி கட்டை விரலை உள்ளே வச்சு 4 விரலை வச்சு நல்லா அமுத்தணும். இது விரல்களுக்கான பயிற்சி. அதுக்கப்புறம் உதய சூரியன் மாதிரி நல்லா விரிக்கணும். பாருங்க, 10 முறை. கண்ணை மூடி பண்ணுங்க. அடுத்து கழுத்துக்கான பயிற்சி. கால் 2 சேர்த்து வச்சுக்கோங்க. கை பாருங்க, சும்மா சாதாரண கட்டிக்குங்க. இப்போ முதல்ல பார்த்துக்குங்க, கழுத்து பயிற்சி எப்போ பண்ணாலும் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ஏன்னா கழுத்தில் பல முக்கியமான நரம்புகள்லாம் போயிட்டு வருது. நம்ம வேகமாக பண்ணோம்னா சுருக்கிக்கும். அதனால ரொம்ப பொறுமையாக பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி 5 முறை பண்ணால் போதும். வலது பக்கம் 5 முறை, இடது பக்கம் 5 முறை. கண்ணை மூடி பொறுமையாக பண்ணுங்க.
கழுத்து பயிற்சி முடிச்சவங்க அப்படியே பொறுமையாக உட்காந்துக்குங்க. அடுத்து நம்ம உட்காந்துட்டு ஒரே ஒரு பயிற்சி பண்ண போகிறோம். அடுத்து கண்களுக்கான பயிற்சி. நேராக உட்காந்துக்குங்க. முதுகு நேராக வச்சுக்கோங்க. கை வந்து சின்முத்திரால தொடைக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் உடம்புக்கு முன்னால் பெருசாக ஒரு கடிகாரம் இருக்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க. உங்கள் உடம்புக்கு முன்னால் பெருசாக ஒரு வால் கிளாக் வந்து எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு உட்காந்துக்குங்க. அந்த கடிகாரத்தில் 12, 1, 2, 3ன்னு எழுதியிருக்கோம் இல்லைங்களா, அதை கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எந்த நம்பர் சொல்கிறேனோ உங்கள் கண்ணால் அந்த நம்பரை பார்க்கணும். ஆனால் தலை அசையக்கூடாது. நான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 12, 3, 6, 9, 12. எந்த நம்பர் சொல்கிறேனோ கருவிழி மட்டும்தான் அசையணும், உடம்பு அசையக்கூடாது. ஆரம்பிக்கலாங்களா? நான் சொல்கிற நம்பரை பாருங்கள். 12, 3, 6, 9, 12. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 12. கொஞ்ச நேரம் 12ஆம் நம்பரை பார்த்துட்டுருங்க. இப்போ வேகமாக கண்ணை சிமிட்டணும். முன்னால் பாருங்கள். உங்கள் முன்னால் கண்ணுக்கு என்ன காட்சி தெரியுதோ அதை சிமிட்டி சிமிட்டி பார்க்கணும். உங்கள் காட்சி மறைஞ்சு மறைஞ்சு தெரியணும் முன்னால் இருக்கிறது. 30 முறை வேகமாக கண்ணை சிமிட்டிக்கிட்டு கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. கண்ணை வேகமாக 30 முறை சிமிட்டுங்க. கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. மெதுவாக உங்கள் 2 கையையும் உரசி கண்ணுக்கு மேலே மசாஜ் பண்ணி லேசாக தடவி 2 இன்ச்சு தள்ளி பிடிச்சி உங்கள் பார்வையை உள்ளங்கையில் முழிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளை பாருங்கள். நாம் இப்போது உடற்பயிற்சி முடிச்சிட்டோம். இந்த உடற்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா கணுக்கால், மூட்டு, முதுகு, இடுப்பெலும்பு, முதுகெலும்புக்கு 3, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, கை மூட்டு, மணிக்கட்டு, விரல்கள், கழுத்து, கண்ணு, இத்தனை பயிற்சி பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டும் எல்லா இணைப்பும் ஒழுங்காக இருந்தால் சுத்தமான ரத்தம் சுரக்கும். அதனால் இந்த உடற்பயிற்சி முடிஞ்சது. அடுத்தது நாம் ஆசனங்கள் பார்க்கலாம்.